Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குதிரைவாலி உப்புமா தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இது. நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போறேன். வாங்க இந்த குதிரைவாலி உப்புமா எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமா இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு குதிரைவாலி, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா குதிரைவாலியை ஆட் பண்ணிடலாம். இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணலாம். அடுத்து பச்சை மிளகா, அடுத்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுக்க குதிரைவாலியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நான் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் இன்றைக்கி 1 கப் குதிரைவாலிக்கு 3 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ எனக்கு 3 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு குதிரைவாலி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ரவை சேமியான்னு ஒரே மாதிரி உப்புமா பண்ணாமல் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த குதிரைவாலி உப்புமாவை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.